வணக்கம் தமிழக மக்களே. அப்புறம் எவ்வளோ அதிமுக தேர்தல் அறிக்கை கொஞ்சம் வந்துருச்சு. திமுக திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்குது. தேர்தல் அறிக்கை இந்த தடவை என்ன சொல்லலாம், என்ன வாக்குறுதி கொடுக்கலாம், என்ன ஏமாற்றலாம், என்ன நாடகம் போடலாம், என்ன வேஷம் போடலாம், என்ன முதுகில் குத்தலாம், காவரி கொடுக்கலாம். நீங்கள் சொல்லலாம் 776 பேருக்கு யாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்களாம். உண்மைதான், நல்ல விஷயந்தான், ஒத்துக்கிறேன், நல்ல விஷயந்தான். ஆனால் மக்கள் வரி போனால் நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த 5 வருஷத்தில் என்ன எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யலையே. அப்படிலாம் செஞ்ச முடியாது. செஞ்சால் மொத்த மக்கள் வரி பணமும் காலியாயிடும், எதுவுமே இருக்காது. ஏற்கனவே கடை வாங்கி தான் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, விலைவாசி ஏற்றிருக்கீங்க. எங்களுக்கு இலவசமே வேணாம், மாதம் 1000 வேணாம். ஆண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட்டும் வேணாம், இலவச வேணாம், தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. ஓட்டுக்காக வாங்கிட்டு தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு, தமிழக வெற்றிக்கெல்லாம் விசில் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஓட்டு, ஒரு 5 வருஷம் கொடுத்தே ஆகணும். கொடுப்பேன். தமிழ் மக்கள் கொடுக்க வேணும். என்ன திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. திமுக தேர்தல் அறிக்கை ஏமாறதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் யாரை வலை வீசி பிடிக்க போகுதுன்னு தெரிலையே. தேர்தல் அறிக்கையில் எத்தனை பேர் இந்த திமுக இலவச தேர்தல் அறிக்கை, இலவசமன்ற தேர்தல், எத்தனை பேர் இந்த வலையில் சிக்க போறீங்கன்னு தெரியல. 776 பேருக்கு வீடு. ஆனால் சில பேர் வீடை இடித்து தள்ளுறது, அதாவது ஒரு பக்கெட்டு வீடை இடித்து தள்ளுறது, இன்னொரு பக்கெட்டு வீடை கட்டி கொடுக்குறது. இதுக்கு பேர் தான் திமுக அரசியல். ஒரு பக்கெட்டு முதுகில் குத்துறது, ஒரு பக்கெட்டு கட்டி பிடிக்கிறது பாசத்தோட.